Hi my dear friends and family members, welcome back to our yummy recipes. இன்னைக்கு இந்த வீடியோலாம் சாக்கோ சிப் குக்கீஸ் வீட்டிலே ஈஸி எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி வந்து பிகினர்ஸுமே ஈஸியாக பண்ணிக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு சிம்பிளானா ஃபெயில் ஆகாத ரெசிபி. நிறைய பேர் வந்து பயந்துக்குவாங்க குக்கீஸ் எப்படி வருமோ என்னன்னு. ஆனால் இந்த ரெசிபிக்கு நீங்கள் பயந்துக்க வேண்டிய அவசியமே இல்லை. பாருங்கள் எந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்குன்னு நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். அந்தளவுக்கு நீங்கள் வாயில் வச்சாலுமே கறி உள்ளே போயிடும், அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு யூஸ் பண்ண வேண்டியதாக என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி வந்து நிறைய பேர் வந்து வீட்டில் இருந்து ஏதாவது பண்ணணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்காக தான் ஒரு சின்ன ரெசிபி. இது வந்து நீங்கள் சேல் பண்ணிக்கலாம், சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு சேல் பண்ணி கொடுக்கலாம். இது வந்து டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டுன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பட்டரு, முந்திரி, மைதா, சர்க்கரை, பேக்கிங் பவுடர், முட்டை, அதே மாதிரி சாக்கோ சிப்ஸு. இந்த பொருள் இருந்தாவே போதும் உங்களுக்கு. இந்த ரெசிபி கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கடைசி வரைக்கும் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வந்து 100% ஃபெயில் ஆகாத ரெசிபி, பிகினர்ஸுமே ஈஸியாக பண்ணிக்கலாம். நான் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் 2-3 ரெசிபிஸ் உங்களுக்கு கிளியராக உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். நிறைய பேர் சிஸ்டர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கடைசி வரைக்கும் பார்க்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நான் பண்ணுற ரெசிபிஸ் வந்து பர்ஃபெக்டாக வந்துடும் உங்களுக்கு. நான் உங்களுக்கு அந்தளவுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து அன்சால்டட் ரூம் டெம்பரேச்சர் பட்டர். இது வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், அன்சால்ட்டடாக தான் இருக்கணும். சால்டட் பட்டர் இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணாதுங்க. ஏன்னா சால்டட் பட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா குக்கியோட டேஸ்ட் மாறிடும். அதுக்கப்புறமா நீங்கள் அது குக்கி வந்து ஃபெயில் ஆயிரும். ஸோ இது வந்து அன்சால்டட் ரூம் டெம்பரேச்சர் பட்டர். நீங்கள் கொஞ்சம் அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா அது வந்து எடுத்து முன்னாடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் சர்க்கரை. இது சர்க்கரை வந்து ரவை மாதிரி தான் இருக்கும். அது கிரானுலேட்டட் சர்க்கரைன்னு சொல்லுவாங்க. பவுடர் பண்ணிடாதீங்க. இந்த சர்க்கரையே அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் நீட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி ஏன்னா ஃபெயில் ஆகவே ஆகாது. ஏன்னா புதுசாக ட்ரை பண்ணுறவங்களுக்குமே இது பர்ஃபெக்டாக வந்துடும். வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. இது ஓவன்லேயே பண்ணணுங்கிறது எதுவுமே இல்லை. நீங்கள் வேணுன்னா குக்கர்லேயும் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து கேக் வீடியோ குக்கரில் பண்ணி காமிச்சிருக்கு. அது வந்து நிறைய சப்போர்ட் வந்துச்சு. அதுலேருந்து ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் சப்ஸ்கிரைபும் பண்ணாங்க, நிறைய பேர் ரொம்ப நேரம் பார்க்குறாங்க. அந்த மாதிரி சப்போர்ட்டும் நீங்கள் எனக்கு கொடுத்துட்டே இருங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து இன்னும் நல்ல நல்ல வீடியோஸ் வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் வேணுன்னா கீழே கமெண்ட் போடுங்க. நான் அந்த மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். பாருங்கள், சர்க்கரை போட்டாச்சு, நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. அது வந்து இன்னும் கிரானுலேட்டடாக இருந்துகிட்டே இருக்கும். இந்த டைமில் நம்ம ஒரு முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற முட்டை வந்து எடுக்கணும். அது வந்து ஃப்ரிட்ஜில் இருந்துச்சுன்னா முன்னாடி எடுத்து வச்சுக்கோங்க. 1 மணி நேரம் முன்னாடியே எடுத்து தனியாக வச்சுக்கோங்க, வெளியே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த முட்டை உடச்சிட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபோர்க்கோ விஸ்கரோ ஏதோ ஒன்று வச்சுட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. வெறும் ஒரு முட்டை போதும், நிறைய முட்டை தேவையில்லை இந்த ரெசிபிக்கு. நீங்கள் ஒரு வேளை எக்ஸ்ட்ரா பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதோட பொருட்களோட குவான்டிட்டி வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இந்த என்னென்ன பொருட்கள் எந்தளவுக்கு எத்தனை கிராம் யூஸ் பண்ணுறேன்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி கண்டிப்பாக ஃபெயில் ஆகாது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி நீங்கள் சேல் பண்ணிக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. பாருங்கள், இந்த முட்டை வந்து நல்லா பீட் பண்ணியாச்சு. பீட் ஆனதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, ஒட்டுக்கா ஊற்றிடாதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றும் போது என்ன பெனிஃபிட்னா நம்ம போட்ட சர்க்கரை வந்து நல்லா மிக்ஸ் ஆகும், நல்லா மெல்ட் ஆகும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். இந்த சர்க்கரை போடுறதுனால குக்கியோட ஸ்ட்ரக்சர் வந்து சூப்பராக வரும். அதே பவுட்ரு போட்டிங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சரும் டேஸ்ட்டு ரெண்டுமே மாறும். அதோட கலரு எல்லாமே நல்லா கலர் கொடுக்கும். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்திக்கோங்க. இந்த வெனிலா எசன்ஸ் ஏன் சேர்த்துணுன்னு நினச்சிங்கன்னா இது வந்து அந்த முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு மட்டும்தான். ஸோ அதனால தான், வேறு ஒன்றுமே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபிஸ் வந்து நீங்கள் வீட்டில் இருந்தே ட்ரை பண்ணுற மாதிரி நான் 2-3 ரெசிபிஸு நீங்கள் சேல் பண்ணுறதுக்கு 2-3 ரெசிபிஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா இது வந்து வைரல் ஆகிற ரெசிபிஸ் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா ப்ரௌனி, அதே மாதிரி டீ கேக்கு, அந்த ரெசிபிஸ் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக சொல்லித்தரேன். வீட்டிலேருந்தே ஏதோ ஒரு பிஸ்னஸ் செய்யணும்னு நினச்சிங்கன்னா நான் டீ கேக்கு அதே மாதிரி ப்ரௌனியும்
உங்களுக்கு இன்னும் ஏன்னா அந்த மட்டும் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அது வந்து இப்போ வைரலாக நடக்குது. அதுதான் இப்போ ட்ரெண்டிங்காக நல்லா சேல் ஆகிட்டு இருக்குது. ஸோ அந்த ரெசிபீஸ் 2மே நீங்கள் நல்லா கற்றுக்கோங்க. இந்த மாதிரி குக்கீஸும் கற்றுக்கோங்க. உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மைதாவும் அதே மாதிரி பேக்கிங் பவுடரும் கூட சேர்த்துட்டு நல்லா சலிச்சுக்கோங்க. சலிக்கும்போது நம்மளுக்கு மைதாவில் ஏதாவது கரை ஏதாவது எக்ஸஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா போயிடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் இதுதான். வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் இது வச்சு சேல் பண்ணிக்கலான்னு ஒரு யோசனையோடு தான் நான் இந்த ரெசிபி ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலில் வந்த கேக் வீடியோஸும் நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் கற்றுக்கலாம்னு நினச்சிங்கன்னா கற்றுக்கோங்க. இதுக்கு நீங்கள் எங்கேயும் எவ்வளோ தூரம் போய் கிளாஸ் எடுக்கணும் எதுவுமே தேவையில்லை. வந்த ரெசிபீஸில் நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி ரெசிபி பிடிச்சிருந்துச்சுனோ அது வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேக்கிங் நம்ம இந்த மிக்ஸ் பண்ணுறதுக்கு பீட்டர் எதுவுமே தேவையில்லை. வெறும் ஸ்பேட்சில் இருந்தாவே போதும். நிறைய பேர் வந்து குக்கீஸ் பண்ணும்போது பீட்டர் வச்சு மெல்ட் பண்ணி காமிப்பாங்க. எதுவுமே தேவையில்லை இந்த ரெசிபிக்கு. பாருங்கள், இது வந்து சப்பாத்தி பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணிடாதுங்க, ரொம்ப ஹார்டாயிரும். பாருங்கள், இந்த மாதிரி வந்துச்சு. இந்த டைமில் நீங்கள் சாக்லேட் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேக்கிங் ப்ராசஸ் வந்து நம்ம எப்படி பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னே உங்களுக்கு நீட்டாக சொல்லித்தரேன். இது வந்து குக்கர்லேயும் பண்ணிக்கலாம், அவன்லேயும் பண்ணிக்கலாம். குக்கரில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. குக்கரில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கீழே அடியில் ஒரு பிளேட் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த குக்கீஸோட தட்டை போட்டுக்கோங்க. இது வந்து முந்திரி ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நார்மல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப மிக்ஸ் பண்ணிடாதுங்க. அதே மாதிரி கேஸ்கெட்டு விசிலு எதுவுமே போட வேண்டாம். குக்கருக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ப்ரீஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு 13 14 நிமிஷம் வந்து நீங்கள் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். அதே அவனில் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த டைமில் நீங்கள் மாவு மிக்ஸ் பண்ணி வச்சிங்களா, மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம்லேருந்து 6 மணி நேரம் வரை நீங்கள் ஃப்ரிட்ஜில் இந்த மாவு வச்சுக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணுற மாவு வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஹார்ட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம ரவுண்டாக சுற்றுறதுக்கு நம்மளுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் க்ளவுஸ் போட்டு தான் நான் ரவுண்டாக சுற்றுறேன். நீங்கள் வேணுன்னா இது வந்து சேல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வெயிட் பார்த்துட்டு நீங்கள் சேல் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிராம்ஸ் கணக்கு தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. எல்லாமே ஈவனாக வரணும். இங்கே போட்டுட்டு நீங்கள் ஒவ்வொன்றா போட்டுக்கோங்க. நீங்கள் அவனில் வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா 190 டிகிரி சென்டிகிரேடில் 13 14 நிமிஷம் பேக் பண்ணிக்கலாம். இது வந்து 10 நிமிஷம் முன்னாடியே 190 டிகிரிஸில் ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க அவனையே. அதுக்கப்புறம் 190 டிகிரிஸ்லேயே 13 14 நிமிஷம் அவனோட சென்டர் பார்ட்டில் மட்டும், சென்டர் ரேக்கில் மட்டும் நீங்கள் பேக் பண்ணிக்கோங்க. இது பாருங்கள், இது சாக்கோ சிப்ஸு மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி வந்து ஃபெயில் ஆகவே ஆகாது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம கஸ்டமர் கொடுக்கும்போது நம்ம கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக பண்ணி கொடுக்கறதுக்காக நான் க்ளவுஸ் போட்டிருக்கேன். இந்த க்ளவுஸ்னால நமக்கு அன்கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. ஆனாலும் நம்ம பண்ணே தான் ஆகணும். பாருங்கள், ஓடிஜியில் சென்டரில் இருக்கணும். பிடிச்ச லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப். சாக்கோ சிப்ஸ் குக்கீஸ்னால கொஞ்சம் லைட் டார்க் வந்தாவே நமக்கு கருப்பாகிற மாதிரி தெரியும். ஏன்னா நம்ம சாக்லேட் போடுறதுனால அப்படி தெரியும். ஆனாலுமே ஒவ்வொரு ஓடிஜி பொறுத்து ஒவ்வொரு பேக்கிங் டைம் மாறும். இது வந்து கீழேயும் மேலே ராட்ஸ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் சென்டரில் மட்டும் வச்சுக்கோங்க. நான் கீழே வைக்கிறதுனால தான் கொஞ்சம் டார்க் ஆகிடுச்சு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாக்லேட்